உங்கள் தாண்டி போகாதே என் ஆருயிரே, என் ஓருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் ஆறறிவில் 2 காணவில்லை என் ஆருயிரே. கிளாஸ் போகாம இங்கே உட்காந்துருக்கா. ஒருவேளை நமக்கா வெயிட் பண்றாளோ? அம்மு, என்னம்மாயா? நீ அவளை கூட்டிட்டு வா. என்ன மேம் கூப்பிட்டாங்க, நான் போய் பார்க்கேன். சரி மாயா, நீ போ, நான் அவளை கூப்பிட்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்கடி, அப்புறம் மேம் திட்டுவாங்க. சரிடி, போ வாரம். வந்தது கூட தெரியாம அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்து, என்னாச்சு இந்து? எதுக்கு அழுகுற? அம்மு, நீ இப்போ வந்த? இப்பதான் வந்தேன். எதுக்கு அழுகுற? அம்மு, என்ன உனக்கு பிடிக்குமா? என்னாச்சு இந்து? ஏன் இப்படிலாம் கேட்க? சொல்லு அம்மு, என்ன பிடிக்குமா உனக்கு? ரொம்ப பிடிக்கும்டி. ஏன்டி இப்படிலாம் கேட்க? சும்மா தான் கேட்டேன் அம்மு, விடு. சும்மா கேட்டியா? பொய் சொல்லாம என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். இப்போ உண்மையை சொல்லப்படியா இல்லையா? இப்போ எதுக்கு அழுகுற? வீட்டில் சண்டையா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன? எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நம்மளா தேடி போகிற அன்பு உண்மையாக இருக்காது, நம்மளை தேடி வர அன்பு தான் உண்மையாக இருக்குன்னு. அது உண்மைதான் போல. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? விக்கிக்கு என்னை பிடிக்கல போல. என்ன? என்னடி உளறிக்கிட்டு இருக்க? உண்மையை தான் சொல்கிறேன், விக்கிக்கு என்னை பிடிக்கல போல. அந்த அண்ணன் வந்து சொன்னாங்களா உன்னை பிடிக்கலன்னு? ம். அப்புறம் எப்படி நீயா சொல்லுவ? விக்கி என்கிட்ட பேசி 3 நாள் ஆச்சு. என்னடி சொல்ற? அவன் என்கிட்ட பேசி 3 நாள் ஆச்சு. நானே கால் பண்ணேன், அதையும் கட் பண்ணிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது? என்ன அவனுக்கு பிடிக்கல. அப்படிலாம் இருக்காது, ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அதான் கட் பண்ணியிருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் ஃபோனை பார்த்து ஃபோன் போடவே இல்லை. இங்கே பாரு இந்து, விக்கி என்ன ரொம்ப நல்லவர். அப்போ நான் ரொம்ப கெட்டவளா? இப்படி கேட்டால் என்னடி அர்த்தம்? நானே போய் லவ் சொல்லிக்க கூடாது, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஃபீல் பண்ணாதடி, நான் பிரபுட்ட பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன். இல்லை அம்மு, நீ எதுவும் கேட்காத. அவருக்கா எப்போ தோணுதோ அப்போ கால் பண்ணட்டும், அப்போ பேசட்டும். என்ன இந்து எவ்வளோ போல்டாக இருப்ப, இப்படி இருக்க? என்னால் முடியலடி. இப்போ தான் உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. பிரபா அண்ணனை பிரபுன்னு நினச்சி நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, அந்த கஷ்டம் எனக்கு இப்போ தான் புரியுது. ஃபீல் பண்ணாத இந்து, எல்லாம் சரியாயிரும். வா, கிளாஸுக்கு போகலாம். இல்லை அம்மு, நீ போ, நான் வாரேன். இங்கே உட்காந்து என்ன பண்ண போற? வா போகலாம். நீ போ அம்மு, நான் வாரேன். நான் சொன்னால் கேட்பியா மாட்டியா? என்னடி? வா, கிளாஸுக்கு போகலாம். ம். ஆமாம், ஜெனிக்குட்டிக்கு இந்த அக்காவை பிடிக்குமா? பிடிக்குமே. உண்மையாவா? குட்டி பாப்பாவா? அதுக்கு இன்னும் 7 மாசம் இருக்கு. 7 மாசம்? உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? பாப்பா அடுத்த வருஷம் என்ன கிளாஸ் போறீங்க? ஸ்கூலுக்கு போறேன். அதான் பட்டு, ஸ்கூலுக்கு போய் என்ன கிளாஸ் படிக்க போறீங்க? எனக்கு தெரியலையே. தெரியலையா? எல்கேஜியா, யூகேஜியா, ப்ரீகேஜியா? கேஜா. அதெல்லாம் அப்பா வாங்கி கொடுத்திருக்காரு. என்னது வாங்கி கொடுத்திருக்காரா? கலர் பண்ணுவியா? ஓ, ஸ்கெட்ச் சொல்றியா? அனு, என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்குங்க, எப்போ வந்தீங்க? நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ எதுக்குங்க கோவப்படுறீங்க? நீ பண்ற வேலைலாம் அப்படித்தான் இருக்கு. நான் என்ன பண்ணேன்? இப்போ எதுக்கு ஜெனி தூக்கி மடியில வச்சிருக்க? இங்க அவ குழந்தைங்க, அதான் மடியில வச்சிருக்கேன். அதுல என்ன இப்போ? அவளை ஃபர்ஸ்ட் கீழே இறக்கி விடு. என்னங்க சொல்றீங்க? தமிழ்ல தானே சொல்றேன், அவளை இறக்கி விடு கீழே. அக்கா, எனக்கு கீழே இறக்கி விடுங்க. என்னதாச்சு உங்களுக்கு? குழந்தை மேல போய் கோவத்தை காட்டுறீங்க. ஜெனிக்குட்டி, அழுகாதம்மா. அழ வச்சுட்டு அழுகாத வர சொல்வீங்களா? ஐயே, இது என்ன திடீர்னு சிரிக்குது? ஏன் ஜெனிக்குட்டி ஏன் அழுகுது? மச்சான்ட்ட வா. அழக்கூடாடி தங்கம், இங்க வா. ஜெனிக்குட்டி என் செல்லம் தானே? ஜெனிக்குட்டி என் செல்லனா அப்ப ஜெனிக்குட்டி இங்க வரணும். திடீர்னு கோபப்படுறாரு, இப்ப நான் சிரிச்சுட்டு இருக்காரு. அழக்கூடாது பட்டு.
திட்டுனீங்க? ஜெனி உன்ன மாதிரியே குட்டி பாப்பா அக்கா வயித்துல இருக்கு. அதான் எனக்கு தெரியுமே. ஆ தெரியும்ல, அக்கா வயித்துல உட்காந்தா குட்டி பாப்பாக்கு வலிக்கும்ல, அதான் சொன்னேன். ஓ, அப்படியா? ஆமாடி என் தங்கம், உன் மேல நான் கோவப்படுவேனா? அப்படின்னா என்ன பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நான் அம்மாட்ட போறேன், என்னை விடுங்க. சரி போ. நீ எதுக்கு இப்போ முறைச்சிட்டு இருக்க? நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை பாத்துக்கோங்க. நான் என்ன பண்ணேன்? நீ தான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க. குழந்தைங்க மடியில உட்காரச்சா என்ன இப்போ? இன்னும் 7 மாசம் தானே இருக்கு. என் குழந்தைய என் கையில கொடுத்துட்டு யாருனாலும் தூக்கி உட்கார வச்சுக்கோ. இப்பெல்லாம் வர வர ரொம்ப கோவப்படுறீங்க. நான் கோவப்படுறேன்? யார் மூஞ்ச பார்த்தா கோவப்படுற மாதிரி இருக்கு? என்ன? ஆமா, நான் வந்திலிருந்து கோவமா பேசிட்டு இருக்கேன். நீ தான் நான் வந்திலிருந்து கோவமா மூஞ்சி வச்சிருக்க. நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு குட்டிமா, ஒருத்தவங்க நல்லது சொன்னா இந்த உலகத்துல யாரும் கேட்க மாட்டாங்க. அதே இது அவங்க அடிபட்டு திரும்பி வருவாங்க, அப்ப சொல்லுவாங்க நீ சொன்னது கரெக்டு தான். அதுக்கு இதுக்கு என்ன சம்மதம்? இங்க பாருனு, நீ ஒரு சின்ன குழந்தை இல்ல, அவ குழந்தை தான். மடியை தூக்கிக்கன்னா ஒரு பிரச்சனை இல்லதான். ஆனா எல்லா நேரம் ஒன்று போல இருக்காது. ஏன்னா அவ சின்ன குழந்தை, அவளுக்கே தெரியாது அவ என்ன பண்றான்னு. திடீர்னு வயிற்று ஏத்திட்டானா என்ன பண்ணுவ? கவனமாயிரு சரியா? ம். சரி, சும்மா பார்க்க தான் வந்தேன், நான் கிளம்புறேன். சித்திட்ட பேசுனீங்களா? அவங்களா தான் பேசினாங்க, என்னன்னு மட்டும் கேட்டுட்டு வந்துட்டேன். சரி அனு, நான் கிளம்புறேன். இப்போ சொல்கிறதான், ஜெனி மடியெல்லாம் தூக்கி கூடாது சரியா? சரிங்க, வைக்கல, நீங்க போங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ம். ரகு. என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க. பரவாயில்ல, வாய் வரைக்கும் வந்துருச்சுல, சொல்லு. லவ் யூ. லவ் யூ டூ. நான் போயிட்டு வரேன். ம். மாயா, என்ன ராக்கி? நீ இப்போ ஓகே தானே? என்ன ராக்கி? எனக்கு ஒன்றும் புரியல. ராஜேஷ் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. விடு ராக்கி, அதான் முடிஞ்சு போன கதை, அது எதுக்கு இப்போ? அப்புறம் மாயா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு ராக்கி. ராஜேஷ் உன்னை லவ் பண்ணுறாமா? என்ன? ஆமா மாயா, ராஜேஷ் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான். என்ன ராக்கி சொல்ற? அப்ப லவ் பண்ற பொண்ணுகிட்ட அப்படித்தான் நடந்துக்குவானா? அது தப்பு தான் மாயா, ஆனால் அவன் உன்னை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணுறான். ப்ளீஸ் ராக்கி, அதை பத்தி பேசாத. உனக்கு பிடிக்கலனா நான் பேசலாம் மாயா. அக்கா, வா இமையா. பரவாயில்லையே, சாரிலாம் அழகா கட்டியிருக்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. யூடியூப் பார்த்து கட்டினேன். பரவாயில்லையே. ஆமா, எங்க இந்துவுக்காரையும் காணும், அம்முக்காரையும் காணும்? அவங்க வெளியே தான் இருந்தாங்க, வரேன்னாங்க, இன்னும் வரல. ஓ அப்படியா? சரிக்கா, நான் கிளாஸுக்கு போறேன், உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நீ அழகா இருக்கக்கா. தேங்க்யூ. இவ்வளோ அழகா இருக்க, மச்சான் சும்மா விட்டாரு. இமையா. சரி சரி, கோவப்படாத, நான் கிளாஸுக்கு போறேன். ம், போ. என்னது மச்சானா? வாய் வாய், என்ன வாய்? இதுகிட்ட கேட்கலாமா? மாயா, என்ன ராக்கி? அன்னைக்கு வந்தாரே அர்ஜுன் சீனியர், அவர் யாரு உனக்கு? என்ன அந்த பக்கம் திரும்பிட்டா? மாயா, சொல்லு ராக்கி. நான் கேட்டதுக்கு பதில்? நான் அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். என்ன? ஆமா ராக்கி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே ராஜேஷ் லவ் பண்றான்னு, அவன்கிட்டே சொல்லிடு நான் அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு. என்ன மாயா சொல்ற? உண்மையாவா? ஆமா ராக்கி. அவனே வந்துட்டான். எப்படா மச்சான் வந்த? நான் அப்பதே வந்துட்டேன்டா. நீ எங்க போன? வெளியே தானே நின்றுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? மாயா, சாரி மாயா. பரவாயில்ல, இருக்கட்டும். உன்கிட்ட நான் அப்படி நடந்திருக்க கூடாது. ஏன்னா நீ என் கிளாஸ் பொண்ணு, நான் தான் உன்னை பாதுகாத்திருக்கணும். அதை விட்டுட்டு நானே தப்பா நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு மாயா. பரவாயில்ல, இருக்கட்டும். அதை நான் அப்பதே மறந்துட்டேன். ஓகே மாயா, மறுபடியும் சொல்கிறேன், ஐ எம் சாரி. டி மச்சான், என்னடா என்னடா இப்படி மாறிட்ட? என்ன? டி மச்சான், உண்மையாகவே மாயா நீ லவ் பண்ணுறியா? என்னடா இப்படி கேட்க, உனக்கு தெரியாதா? தெரியும்டா, ஆனால் இப்போ அவள் சிங்கிள் இல்லைடா. டேய், என்னடா சொல்கிற? ஆமாடா, அன்னைக்கு வந்தாரே அர்ஜுன் சீனியர்,
அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாளாம். மச்சான், உண்மையாவா சொல்கிற? ஆமாடா, இப்போ தான் கேட்டேன். அவள் தான் சொன்னான். டேய் மச்சான், அவகிட்ட நடந்த விதம் வேணா தப்பாக இருக்கலாம். ஆனால் அவளை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன்டா. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுடா. நீ முன்னாடியே அவகிட்ட அன்பாக பேசியிருக்கணும். அதை விட்டு அவளை வம்புள் திட்டா இருந்த நீ. உண்மைதான்டா, இப்போ தான் புரியுது. சரி விடு மச்சான், இனிமே அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. ம், என்ன நினச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கு மச்சான். சரிடா விடு, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. ராக்கி, என்னம்மாய்யா? இந்து அம்மு 2 பேரையும் காணோம். நான் போய் கூட்டு வரேன். மேம் வந்தா சொல்லிடு. சரிம்மாய்யா, நான் சொல்லிடுறேன். நீ போய் கூட்டு வா. ம். டேய் என்னடா? சோட்ட மனச கொண்டு நீ போகிற மானே டக தருவ சுத்தி சுத்தி வரலாம் மனச கொண்டு நீ போகிற மானே டக தருவ சுட்டு சுட்டாகாத விஷம் கணேஷ். டேய் மச்சான், என்னடா? இனிமே மாயாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேல? இல்லைடா, நான் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன் இனி. அவள் ஆசைப்படி சீனியரவே மேரேஜ் பண்ணிக்கட்டும். டேய் மச்சான், நீயா இது? டேய், நான் அப்படி இப்படி கொஞ்சம் பேசுவேன் தான்டா. ஆனால் அவளை உண்மையாக தான்டா லவ் பண்ணேன். சரிடா மச்சான், ஃபீல் பண்ணாத. அன்னைக்கு அவள் சாலை பிடிச்சி இழுக்கும் போது அவள் என்னை தள்ளி விட்டு ஒரு நாளே. அவள் நினைக்கிறா அவள் தான் என்னை தள்ளி விட்டான்னு. பின்ன அவள் சால் என் கையில் தான்டா இருந்துச்சு. அவள் என்னை தள்ளி விடும்போது அதையும் நான் பிடிச்சி இழுத்துருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணலை. ஏன்னா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. சரிடா மச்சான், ஃபீல் பண்ணாத. பரவாயில்ல மச்சான், அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும். அதுவே எனக்கு போதும். இவங்க 2 பேரும் எப்போதான் வருவாங்க? நான் வேற இந்துட்ட ஃபோன் பேசி 3 நாள் ஆச்சு. அவள் கால் பண்ணா, அதை கூட கட் பண்ணி விட்டேன். இல்லை இவங்களால தான். ஹாய் மச்சான், ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுற போல. வாடா நல்லவனே, அவன் எங்க? என்னடா என்ன தேடின போல? வாங்க சார் வாங்க, உங்களை தான் எதிர்பார்க்கேன். என்ன பொண்ணு பார்க்க போகிற மாதிரி வந்திருக்கீங்க? டேய் மச்சான், ஆல்ரெடி பொண்ணுலாம் பார்த்தாச்சுடா. ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தான். இதான் கம்பெனிக்கு வர நேரமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. உங்கடா நீங்களும் உங்கள் கம்பெனியும். என்னடா மச்சான், பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட? பின்னடா 3 நாள் ஆச்சு நான் இந்துட்ட பேசி. உன்னை யார் மச்சான் பேச வேணாம் சொன்னது? பேச வேண்டியதானே? அதானே அடிங்கு. உங்க 2 பேர் வேலையை சேர்த்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி அவட்ட பேச முடியும்? வேலை முக்கியம்தான். ஒரு பக்கம் நீ அதையும் பார்த்துருக்கணும். அது ஓ மிஸ்டேக். நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஃப்ரீயாக விடுறா மச்சான், பார்த்துக்கலாம். ஃப்ரீயா விடவா? போய் வேலையை பாருங்கடா, போங்கடா. சரி சரி, நாங்கள் தான் வந்துட்டோம்ல. போய் வீட்டுக்கு போயிட்டு வா போ. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இருக்கேன். அப்போ போய் இந்துவாவது பார்த்துட்டு வா போ. நீங்கள் பண்ண வேலைக்கு அவள் என்கிட்ட பேசுவானான்னு கூட தெரில எனக்கு. அதெல்லாம் தங்கச்சி பேசுவா, நீ போ. இல்லை கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் நைட்டு அவட்ட ஃபோன் பேசிக்கிறேன். நீங்கள் போய் ஒர்க்கை பாருங்க. ஆமாம், புதுசாக யாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க சொன்னேன், யாருமே காணோம். அதோ அந்த பொண்ணு தான், தியா. சொல்லுங்க சார். அதோ நிற்கானே பிளாக் கலர் ஷர்ட்டு, அவன் தான் இந்த கம்பெனியோட ஓனர். ஓ அப்படியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. எப்படிம்மா, வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? ஆ, அதெல்லாம் பிடிச்சிருக்கு சார். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் போக பழகிக்கிறேன் சார். சரிம்மா, நீ வேலையை பாரு. உனக்கு எதாவது டவுட்னா இந்த நிற்கானே இவன்ட்ட கேளு. ஆ ஓகே சார். டேய் மச்சான், ஏதாவது தெரியல சொல்லி கொடு சரியா? ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். மச்சான், அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா, போய் பார்த்துட்டு வந்துடவா? சரிடா, போய் பார்த்துட்டு வா. இவங்களம்னா வேலையாகாது, நம்ம தான் வேலையை பார்க்கணும். சரிடி, ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். ம். அம்மு, இந்து, என்ன மாயா இவ்வளோ எங்கே போனீங்க? அப்போதே கிளாஸ் ரூம் வர சொன்னேன்ல. இல்லடி, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். இந்து, உனக்கு என்னாச்சு? அழுந்த மாதிரி இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயா, நான் நார்மலாக தான் இருக்கேன். அம்மு, நீ சொல்லு, என்னாச்சு? அவ கூட விக்கேன்னு பேசி 3 நாள் ஆச்சான். அதான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. இந்து, என்னடி சொல்கிற? ஆமாம் மாயா, விக்கி என்கிட்ட பேசி 3 நாள் ஆச்சு. நீயாவது கால் பண்ண விடுதானே?
நான் தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். என் காலை கட் பண்ணிட்டான். அப்புறம் நீ கால் பண்ணவே இல்லையா? இல்லை. ஏன் பண்ணி பார்த்துட்டு கொடுத்தானே? அவங்க தான் வேலையில் இருந்திருப்பாங்க, அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஏன் மாயா, அதுக்கப்புறம் கால் பண்ணதை பார்த்து திருப்பி பண்ணலாமே? இல்லைப்பா, அவங்க என்ன வேலையில் இருந்தாங்களோ மறந்துருப்பாங்க, அதான் சொல்கிறேன். அதான் மாயா நானும் சொல்கிறேன், என்னை மறந்துட்டாங்க, அவ்வளோதான். என்னடி இப்படிலாம் பேசுகிற? வேற என்ன மாயா பேச சொல்கிற? உண்மையை தான் பேசுகிறேன். அம்மு, இவ என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? அதான் மாயா, இவன் நேரம் நான் அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், கேட்கவே மாட்டிக்கா. இந்து, எனக்கு என்னமோ அவங்க தான் வேலையில் இருப்பாங்கன்னு தோணுது. நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிற. 3 நாள் மாடி வேலை? சரி, மார்னிங் தான் வேலை, நைட்டு தூங்காமே வேலை பார்க்காங்க. நைட்டு ஒரு கால் பண்ணியிருக்கலாமே, பிஸியாக இருந்தேன் கூட சொல்லியிருக்கலாமே. அதே உன்கிட்ட கேட்கேன், நீ நைட்டு கால் பண்ணியிருக்கலாம்ல. விடு மாயா, அதை பற்றி பேச வேண்டாம். இதை என்னடி இப்படி சொல்கிறா? அவள் அப்படித்தான் பேசிகிட்டு இருக்கா. சரி அதை விடு. கிளாஸில் மேம் வந்துட்டாங்களா? இன்னும் வரல, இப்போ வந்துடுவாங்க, வாங்க போகலாம். ம். இவ கிளம்பிட்டாளா இல்லையா? அபி, 5 நிமிட்ஸ் வந்துடுறேன். எவ்வளோ நேரம் ஆச்சு, சீக்கிரம் வா. கிளம்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா, கிளம்பிட்டோம், நாங்கள் போயிட்டு வரோம். சரிப்பா, நானும் கேட்டேன்னு சொல்லு. நீங்களும் வரலாம்லம்மா? இல்லைப்பா, கால் ரொம்ப வலிக்குது. நீங்கள் போய் பாருங்கப்பா, நான் இன்னொரு நாள் பார்க்க வரேன். சரிங்கம்மா, கால்வழி தேரும் அந்த கபோர்டில் தான் இருக்குது, எடுத்துக்கோங்க சரியா? சரிப்பா, நான் எடுத்துக்கிறேன். அப்பா வந்தால் சொல்லிருங்கம்மா, நாங்கள் அனுவை பார்க்க போயிருக்கோன்னு. சரிப்பா, நான் சொல்லிடுறேன். எங்கே போகலாமா? கிளம்பிட்டேன். வா போகலாம். போயிட்டு வரோம்மா. சரிப்பா, போயிட்டு வாங்க. போயிட்டு வர அத்தை. சரிம்மா, போயிட்டு வாங்க. என்ன ஒரே சைலண்டாக வர? அப்படிலாம் இல்லை. நான் கேட்டதுக்கு பதில்? என்ன கேட்டீங்க? டூர் போகலாமா கேட்டேனே, ஒரு பதிலும் சொல்லலை. அதான் சொன்னேனே, எல்லாரும் போனா நம்மளும் போகலாம். என்ன? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். என்னன்னு? நான் நம்ம 2 பேரும் ஹனிமூன் போகலான்னு பார்த்தா நீ என்ன எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாரும் வந்தா நானும் வருவேன். சரிம்மா தாயே, எல்லாத்தையும் கூப்பிட்டு போவோம். ம். இப்போ போகிறோம்ல, அப்படியே அதை பற்றியும் பேசிடுவோம். டூருக்கு எல்லாரும் கூப்பிட்டா வருவாங்களா? என்ன டூர் ஆக்கிட்டீங்க? ஹலோ மேடம், நீயும் நானும் போனால் தான் அது ஹனிமூன். ஃபேமிலியோட போனால் அது பேர் டூர். சிரிப்பா பாரு. பிரபா, சொல்லு. என்ன பாருங்க. என்ன? என் மேல இது கோவமா என்ன? உன் மேல எது கோவம்? நீங்க நம்ம 2 பேரும் தனியா போலாம் சொன்னீங்க. நான் எல்லாரையும் கூட்டிட்டு போலாம் சொன்னேன்ல, அதான் கோவமா? அப்படிலாம் இல்லை, எல்லாரும் வந்தால் நல்லது தானே, நல்லா ஜாலியாக இருக்கும். உண்மையாவா? இல்லை எனக்காக சொல்றீங்களா? அதெல்லாம் இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்தே போகலாம். ம். இந்து ரொம்ப பாவம். ஆமா அம்மு, அந்த அண்ணன் பேசலன்னா என்ன, இவ போய் பேச விடுதானே? இல்லை மாயா, உனக்கு புரியல. அர்ஜுன் மச்சான ஒரு பொண்ணு வந்து ஹக் பண்ணதுக்கே இவ்வளோ கோவப்பட்ட. இத்தனைக்கும் அவர் எந்த தப்பும் பண்ணல, அவர் மேல அவளை கோவப்பட்ட, சந்தேகப்பட்ட. அதுவும் கரெக்டு தான். பட் விக்கி அண்ணா அப்படி இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. எனக்கும் தோணுது, பட் அவளால் புரிஞ்சுக்க முடியல. அவளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரி விடு, பார்த்துக்கலாம். நீ இங்கே தானே வர? இல்லை அம்மு, அண்ணா அக்கா தேடுவாங்க, நான் அங்கே போகிறேன். எப்படி போவ? நீ எப்படி போகிற? பிரபு வரேன் சொல்லியிருக்கான். ஓ அப்படியா, நீ போ, நான் ஆட்டோ பிடிச்சி கூட போயிடுவேன். ஏய், உன்னை விட்டு இப்படி தனியாக போகிறது? நான் பார்த்துக்கிறேன் அம்மு, நீ போ. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நானும் உன் கூட ஆட்டோலேயே வரேன். அதான் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன்ல, நீ போ. அம்மு, போகலாமா? போகலாம், ஆனால் இவ தனியாக இருப்பாளே. ஏய், நான் தான் பார்த்துக்கிறேங்கல்ல, நீ போ. என்னாச்சு மாயா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் ஆட்டோவில் போய்க்கிறேன், நீங்கள் அம்மாவை கூட்டு போங்க. ஆட்டோவில் போறியா? ம். உன்னை கூட்டு போகத்தாம்மா அர்ஜுன் வந்திருக்கான். இல்லை வேண்டாம், நான் ஆட்டோவில் போய்க்கிறேன். நீ கூட வரமாட்டியா மாயா? அப்படிலாம் இல்லை. பின்ன? இல்லை அர்ஜுன், நீங்கள் அம்மா வீட்டுக்கு போவீங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட மாட்டியா என்ன? அதெல்லாம் இல்லை அர்ஜுன். சரி வாங்க போகலாம். ம். டேய் மச்சான், என்னடா? நீ அம்மாவை கூட்டு போ, நான் இவளை விட்டுட்டு வரேன்.
சரிடா பார்த்து மெதுவாக போகணும் சரியா? சரிடா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போகலாமா? அம்மு நான் போயிட்டு வரேன். சரிடி, பார்த்து போ. ம், வாங்க போகலாம். மாயா, சொல்லுங்க அர்ஜுன். எதுக்குமா என் கூட பைக்கில் வர மாட்டியா என்ன? அப்படிலாம் இல்லை. அப்போ ஏன் ஃபஸ்ட்டு தயங்குன? உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லிடுவாங்கண்ணா. அப்படிலாம் இல்லை, சொல்லாங்க யார் இருக்கா? மாயா, உனக்குன்னு யாரும் இல்லை சொல்லாத மாயா. நான் இருக்கேன். எப்போ இருப்பீங்களா? நான் சாகுற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். இப்போ எதுக்கு இப்பெல்லாம் பேசுறீங்க? இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அவளை பிடிக்குமா என்ன? ம். எங்க வாய் தான் சொல்லுது, மனசு சொல்லலை. அர்ஜுன், ம், லவ் யூ அர்ஜுன். பாரா, ஐ லவ் யூ ஆல்வேஸ். ம். அவன் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவனுக்கு யாரும் இணையில்லை. அவன் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. அவன் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவனுக்கு யாரும் இணையில்லை. அவன் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது